மட்டும் பதிவு செஞ்சு நம்ம டாக்டர் பிரமிளா அவங்களை கூப்பிடலாம். ஒன்று, அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற தலைப்புல நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த தமிழ் நிகழ்ச்சிகளை நாம் நடத்துவதன் நோக்கம், வெவ்வேறு துறையை சார்ந்த வெவ்வேறு தொழிலை சார்ந்தவர்களா நம்ம இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அடிப்படை அடையாளம் இந்த தமிழ். இந்த தமிழ் தான் நம்மளை இவ்வளவு நீட்சியா வாழ வைக்குது. இந்த தமிழின் உணர்வும் அந்த ஜீன்ஸும் இருக்கிறதுனாலதான் நம்ம இப்படிப்பட்ட ஆளுமை திறன் உள்ளவங்களாவே இருக்கிறோம். பல இனத்துக்கு அது இல்லை, நமக்கு அது இயற்கையா வருது. அதனால்தான் பல முறை சொல்லுவேன், நீங்க தமிழனா பிறக்கிறதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்க தமிழனா பிறந்து ரோட்ல சும்மா சுத்திட்டு இருந்தா கூட நீங்க ஆண்டவனுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா தமிழை பேசுறீங்கல்ல, அதுவே மிகப்பெரிய கொடை. பல பேருக்கு கிடைக்கல. 100% பேர் தான் ஒட்டுமொத்த உலகத்துல தமிழன். ஆனா 190% இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் தான். அதுவும் பல்வேறு விதமான இலக்கியங்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மொழியை நம்ம பேசுறோம், படிக்கிறோம். வள்ளுவர் எழுதின தமிழை நம்ம பார்க்கிறோம், பாரதி பேசின தமிழை நம்ம பேசுறோன்றதே மிகப்பெரிய சிறப்பு. சோ அந்த அடிப்படையில அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பெண்மையின் பேராற்றலாக இருந்த நமது ஆண்டாள் அம்மையாரை பற்றிய திருப்பாவை நிகழ்ச்சியை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று மார்கழியை வரவேற்கின்ற வகையில ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்றும், அதற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை திருவம்பாவை பற்றி மாணிக்க வாசகர் பற்றியும் தனி உரைகளாக மிகச்சிறந்த ஆளுமைகள் நம்ம கிட்ட வந்து கலந்துப்பாங்க. அந்த நிகழ்ச்சிகளிலும் அது எல்லாமே ஒரு இரவு 8:30-9 மணிக்கு தான் தொடங்கும். நம்மளுடைய பணிகள்லாம் முடித்து விட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம அவங்களை பற்றி நினைவுகள்ல முழுகணும். அதன் ஊடாக சில நல்ல கருத்துக்களை ஏற்று நம் வாழ்வில் பல்வேறு வகையில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு நம்ம முயற்சிக்கணும். அதுதான் ஒரு வேண்டுகோளா இந்த நிகழ்ச்சியை நேரலில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பற்றிய விரிவான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கும் இதுவரை பேசிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, நம்மளுடைய இறுதி பேச்சாளராக மிகவும் உறுதியான அவங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள், அவங்க வந்து அந்த நர்சிங், அதாவது செவிலிய துறையில மிகச்சிறந்த விருதுகள் கேள்விப்பட்டிருக்கீங்க, காரியம் என்றெல்லாம்